மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட அனுபவம் எத்தனை லட்சம் நான் நஷ்டம் அடைஞ்சேன் அப்படின்றத பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். ஸோ நான் ஒரு புதிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா கிசுனா பேத்வேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தாங்க. இங்கே ஜப்பான்ல இருந்து வெளிநாடுகளுக்கு, பர்டிகுலராக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான நாடுகளுக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய பழைய வாகனங்களை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்னோட கம்பெனியோட நோக்கம். ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நண்பரோட ஒரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி அவர் கம்பெனியிலிருந்து ஒரு காரை வாங்கி, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானோட ஆக்ஷனில் ஒரு காரை வாங்கி நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவைரி வருது நியூசிலாண்ட்லேருந்து. அங்கே இருக்கிற என்கிட்ட ஒரு வாகனத்தை கேட்குறாரு. இந்த ஒரு வாகனம் எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்னா, ஜப்பானில் அந்த ஒரு வாகனத்தை, அவர் சொன்ன வாகனத்தை அவருக்கு ஆக்ஷன் ஐடியை கொடுத்து, அவரையே நீங்கள் லாகின் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டி சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்றது தான். ஸோ அவரும் பார்த்தாரு, இந்த ஒரு வண்டியை புக் பண்ணுங்க அப்படின்னாரு. நாங்களும் அந்த வண்டியை பிட் பண்ணோம். நாங்கள் சொன்ன ரேட்டுக்குள்ளே எங்களுக்கு கிடைச்சிது. அந்த வண்டியை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றதுக்கு அனுப்புகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதி இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது வண்டி போய் அவருக்கு நல்லபடியாக சேர்ந்துச்சு அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, பாதி காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் அவருக்கு எனக்கு கூடிய டீல். ஸோ வண்டி என்னாச்சு, நாங்கள் இங்கேருந்து வாங்குகிறோம். வாங்கும்போதே அதில் வாங்கினதுக்கு அப்புறமா இங்கேருந்து ஷிப்பிங் கம்பெனியில் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் வண்டியை சேர்க்குறோம். இது நடந்தது போன வருஷம் 10ஆம் மாதம் அந்த திட்டத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஜப்பான்லேருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனில் நியூசிலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓடோமீட்டருக்கான ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அந்த இன்ஸ்பெக்ஷனில் அந்த வண்டி ஃபெயில் ஆகுது. இத்தனைக்கும் இந்த ஒரு வண்டியை நாங்கள் வாங்கும்போது ஆக்ஷன் சென்டரில் இந்த வண்டி ஒரு ஆக்சிடென்டான வண்டி அப்படின்றத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. அவங்க கிளியராக 3.5 அப்படின்ற ஒரு கிரேடிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் சென்டருன்றது ரெப்புடேஷன் அப்படின்றத வச்சுருக்காங்க. இப்போது எல்லாருமே போயிட்டு அந்த ஒரு ஆக்ஷன் சென்டரில் போயிட்டு கார் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த வண்டி இந்த தரம் அப்படின்ற தர சான்றிதழ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுதான் அந்த கிரேடிங் அப்படின்றது. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அது ஆக்சிடென்டான வண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இந்த வண்டியில் வெளியில் டேமேஜ் அதிகமாக இருக்கு, உள்ளுக்குள்ள உங்களுக்கு இன்டீரியர் நல்லா நீட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கான இன்டீரியருக்கு என்ன கிரேடிங், எக்ஸ்டீரியருக்கு என்ன கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இமேஜில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவாக அவங்க அந்த ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் மக்களும் போயிட்டு அவங்க கிட்ட வாங்குறாங்க, நாங்களும் அவங்க கிட்ட நம்பி வாங்குறோம். ஆனால் இதில் நிறைய ஃபோர்ஜரியான விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியான ஒரு காணொலியில் பார்க்கலாம். பட் எனக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கிரேடிங் இருக்கிற காரை வாங்குறோம். அது எடுத்துகிட்டு போயிட்டு ஷிப்பிங்கில் கொடுக்கும்போது ஷிப்பிங்கில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அதில் ஓடோமீட்டரில் பிரச்சனை அப்படின்னு வருது. ஸோ ஓடோமீட்டரில் இருக்கிற பிரச்சனைக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அப்போது என்னோட நண்பருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அவரு இந்த மாதிரி புதுசான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஓடோமீட்டரில் டேம்பரிங் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப புதுசு, எங்களுக்குமே தெரியாது. அதனால் அந்த வண்டி ஷிப்பிலேருந்து அன்லோட் ஆகி கீழே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4-5 மாதம் யார்ட்லேயே நிற்கிது. சரி, ஓகே, இப்போ இது என்ன தான் பண்ணுறது, வாங்கினவருக்கு நம்ம எதனா ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ தான் இதில் இன்வால்வ் ஆகி அவரை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் வாங்கினவர்கிட்டேருந்து. அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, ரொம்ப மாசமாக வண்டி நிற்கிது, நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறேங்க, இது நீங்கள் எதனா ஸ்டெப் எடுங்க அப்படின்றாரு. நானும் நிறைய ஷிப்பிங் கம்பெனியோட பேசுகிறேன். இந்த ஓடோமீட்டர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, நியூசிலாண்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஷிப்பிங் கம்பெனி சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறேன்னா, அந்த வண்டியை திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அவங்களும் அந்த ஓடோமீட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அங்கேயுமே இஷ்யூ வருது. வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வாங்குற பையர்கிட்ட இந்த ஓடோமீட்டரில் பிரச்சனை இருக்குங்க, இது தெரிஞ்சுதான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத ஆத்தரைஸ் பண்ணுங்க அப்படின்போது அவரும் அதை ஆத்தரைஸ் பண்ணுறாரு. வண்டியை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லேருந்து ஒரு காரை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒன்று வேணும். அந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அங்கே இருந்தால் தான், அதாவது பையர்கிட்ட இருந்தால் தான் அவர் அதை எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் சென்டரில் கொடுத்து அந்த வண்டியை வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் இங்கேருந்து அனுப்பின இஎம்எஸ் அப்படின்னு ஜப்பானோட சர்வீசஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா நாங்கள் அந்த சர்டிஃபிகேட் அனுப்புகிறோம். அது நார்மலாக ஒரு வாரத்தில் போய் சேர வேண்டியது 14 நாள் ஆகியும் போய் சேரலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த சர்டிஃபிகேட்டுக்கான டூப்ளிகேட் காப்பி ஒன்று வாங்க வேண்டியதாக வருது. அந்த டூப்ளிகேட் காப்பியை நாங்கள் ஜப்பானில் இருந்து
நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது ஒரு பெரிய தலைவலி. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த தொலைஞ்சி போனதுக்கான ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெம்பியோ அப்படின்வாங்க, அதை வாங்கணும். அதை வாங்கிட்டு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ன்றதை வாங்கலாம். திருப்பி இன்னொரு புது சர்டிஃபிகேட் வாங்குறோம், டிஹெச்எல்ல போட்டு அனுப்புறேன், அது போய் சேர்ந்துடுது. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா, இது போய் கம்ப்ளைண்ட் சென்டரில் வண்டி அன்லோட் ஆகுது பார்த்தீங்களா, ஷிப்பிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் சென்டருக்கு வண்டியை திரும்ப கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இருக்கும்போது பையர் என்ன பண்ணுவார், அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் சென்டரில் கொடுத்து வண்டியை வந்து அவர் கிளைம் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் முடிச்சு வாங்கிட்டு வந்துடுவார். பட் ஆனால் இது டிலே ஆகிறதுனால அங்கே உங்களுக்கு ஃபீஸஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 4 நாள் 5 நாள் எக்ஸ்ட்ரா வண்டி நிற்குது அப்படின்னும் போது அந்த பார்க்கிங்கான ஃபீஸ் அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து 2வது அடி. சரி, இதோட முடிஞ்சிச்சா, அதோட வண்டி கம்ப்ளைண்ட்ஸ் முடிஞ்சு வந்துதா அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே தான் வந்து இன்னொரு பிரச்சனை வருது. ஸோ ஓடோமீட்டர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து கிளம்பும் போதே கிளியர் பண்ணிட்டோம். அதனால் ஓடோமீட்டரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கம்ப்ளைண்ட் சென்டர் ஓடோமீட்டர் ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை. பட் ஆனால் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்ணுற கம்ப்ளைண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டில் ஒரு பார்ட்ஸாக கைட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு பாடியை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, அண்டர் சேஸ் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீலுக்கு மேலே ஆர்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆர்ச் கவராக இருக்கட்டும், டோருக்கு கீழே இருக்கும் உங்களுக்கு நிறைய பிளாஸ்டிக் பேனல்ஸ் இருக்கும். உங்களுக்கு நார்மலாக இங்கேருந்து ஒரு வண்டியை நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது, நான் ஜப்பானில் இந்த வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணில் பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தெரியல. நீங்கள் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கிட்டத்தட்ட புது வண்டி மாதிரி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கான கண்டிஷன் தான். அப்படி இருக்கிற வண்டி அங்கே போனவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரிம்ஸ் எல்லாம் கைட்டுறாங்க. கைட்டிட்டு உள்ளுக்குள்ளே இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தெரியுது இந்த வண்டி எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, எங்கேயோ வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னா எதனா கிராக் இருக்கா, ஒரு வேலை சேஸில் எதனா கிராக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான, அதாவது அது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான தடம் இருக்கிறதுனால அந்த இடத்தெல்லாம் வந்து நோண்டி பார்க்குறாங்க. நோண்டி பார்க்கும்போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் பண்ணி ஓட்டை போட்டு தான் வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாலும் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஓட்டை போட்டாங்க இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்க, பட்டி டிங்கரிங் பார்க்குறாங்க வண்டியில். ஸோ இப்போ நம்ம ஒரு வண்டியை வெளியில் விற்கிறோம் அப்படின்னும் போது பட்டி டிங்கரிங் பார்த்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வாங்குறவங்களுமே வந்து அதை ஒரு வேல்யூன்றது குறையும் இல்லைங்களா. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு பெரிய அடி அப்படின்றது அடுத்து ஏற்படுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு சரி ஓகே, இது ஆக்ஷன் சென்டர் கிளியராக நம்மளுக்கு வந்து நான் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் அப்படின்னு கிளைம் பண்ணி நம்ம வாங்கின ஒரு வண்டியை எப்படி வந்து இவங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம ஆக்ஷன் சென்டருக்கு வந்து கால் பண்ணி கேட்குறோம், என்னங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சென்டர்லேருந்து இது ஆக்சிடென்ட் ஆன வண்டின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, நீங்கள் அதை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜப்பானில் வாங்கின ஆக்ஷன் சென்டர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி ஷிப்பிங் பண்ணி அது போய் வாங்கினவர்கிட்ட போய் சேர்ந்து 6 நாளைக்குள்ள வித்தின் 6 டேஸில் நீங்கள் எதனா ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த வண்டி சொன்ன மாதிரியான ஒரு கலர் இல்லை, இந்த வண்டி வந்து எங்கேயோ டேமேஜ் ஆகிருக்கு, எங்கேயோ டென்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை விசிபிளாக வந்து உங்களுக்கு எங்கன்னா அடிபட்டிருக்கு, அது ஆக்சிடென்ட் ஆன வண்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கிளைம் பண்ண முடியும். அவங்க கிட்ட சொல்லி ஆக்ஷன் சென்டர் வந்து அந்த வண்டியை கேன்சலேஷன் பண்ணி அந்த வண்டியை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க காசை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் நார்மலாக இருக்கிற ப்ரொசீஜர். ஆனால் நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன், இந்த வண்டி எத்தனை மாதமாக இங்கே நின்றுது, கிட்டத்தட்ட 6-7 மாதமாக இங்கே நின்று அதுக்கப்புறமா இந்த ஓடோமீட்டர் இஷ்யூவை கிளியர் பண்ணி நான் வந்து அனுப்புகிறேன். ஸோ இந்த ஓடோமீட்டர் இஷ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் கம்பெனி தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஆக்ஷன் கம்பெனி நாங்கள் இந்த ஓடோமீட்டர் எப்போ கண்டுபிடிக்கிறோம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து எங்களுக்கு யார்டில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு தான் நாங்கள் எடுத்துன்னு போய் அந்த வண்டியை ஷிப்பிங்கில் வந்து போடுறோம். அப்போ தான் வந்து இந்த ஓடோமீட்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியுது. அப்போவே கேட்கும்போது ஆக்ஷன் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எங்களுடைய டைம் லைனை கடந்துடுச்சு, அதனால் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாவது இஷ்யூ. 2வது இஷ்யூ, இந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆன வண்டி அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே கதையை தான் சொல்கிறாங்க. 6 நாளைக்குள்ளே எங்களோட அந்த டைம் லைனுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இது வந்து வித்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக கடந்து போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சென்டரோட கிரே ஜோன் அப்படின்னு சொல்கிறது. பெரும்பாலும் ஜப்பானில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன வண்டிங்களாக வந்து ஆக்ஷன்லேயே வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தானிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வண்டிங்களை ஆக்சிடென்ட் ஆன வண்டிங்களாக வாங்குறாங்க, ஆக்ஷனில் வாங்குறாங்க,
வாங்கி அதை திரும்ப பட்டி டிங்கரிங் பார்த்து ரெடி பண்ணி வேற ஒரு ஆக்ஷனில் அதையே போட்டு விற்கிறதுன்றது இங்கே காமனாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். மேபி நாங்கள் வாங்கின இந்த ஒரு வண்டி அந்த மாதிரியான ஒரு ரூட்டில் வந்திருக்குமா அப்படின்றது இப்போ எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஓனரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாசீர் அப்படின்னு வந்து போட்டு இருந்துச்சு. மேபி இது வந்து இந்த மாதிரி ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணி இந்த மாதிரி வண்டிங்களை ரெடி பண்ணி அதை திருப்பி திரும்ப இன்னொரு ஆக்ஷன் சென்டரில் போட்டு விற்றுருக்காங்களா அப்படின்றதும் ஒரு சந்தேகம் ஏற்படும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சென்டரில் கிரே ஜோன் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. யூஸ்வலாக இது வந்து ஒரு 100ல் ஒரு வண்டிக்கு 2 வண்டிக்கு வந்து ஏற்படலாம், எல்லா வண்டிக்கும் ஏற்படும் அப்படின்றது வந்து பொருள் கிடையாது. ஸோ இந்த ஒரு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ வாங்கினவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த நஷ்டத்தில் சரி பாதி நம்ம பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நஷ்டத்தில் நீங்கள் பாதி ஷேர் எடுத்துக்கோங்க, நான் நஷ்டத்தில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடுத்தது நீங்கள் என்கிட்ட வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி அவரை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி முதல் தொழிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ஜப்பானியன்கிட்ட நஷ்டம். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த வாகனங்களை எப்படி நம்ம வாங்குறது உஷாரா, நம்ம எப்படி இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நியூசிலாண்டில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை நம்ம எப்படி இங்கே தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடமாக தான் நான் இதை பார்க்குறேனே கண்டி இது நஷ்டமாக வந்து நான் பார்க்கல. இது ஒரு அனுபவத்திலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை அப்படின்றத நான் பார்க்குறேன். லெசன் அண்ட் லேர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த ஒரு காணொலி மூலிமா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜப்பான்லேருந்து கார்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னும் போது அதில் என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் ஒரு பையராக நாங்கள் இங்கேருந்து வாங்கும்போது என்ன ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் சென்டரில் இருக்கும்போது அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் தவற விடுறதுனால அது எங்களை எப்படி பாதிக்குது. இங்கே ஆக்ஷனில் இருக்கக்கூடிய நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னேன் உங்களுக்கு. பாகிஸ்தானியர்கள் வாகனத்தை வாங்குறாங்க, அதை டிங்கரிங் பண்ணி விற்கிறாங்க அப்படின்றது. அது பெரும்பாலும் பண்ணுறவங்க பாகிஸ்தானியர்கள். மற்றபடி நிறைய நாட்டவர்களும் இதை பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இந்த தில்லாலங்கடி வேலைகளை பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பாகிஸ்தானியர்கள் அதிகப்படியான சேல்ஸ் வெளிநாடுகளுக்கு ஜப்பான்லேருந்து அதிகமாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி நெட்வொர்க் மூலியமாக தான் ரொம்ப அதிகமாக போகுது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள வந்து நான் சொன்னேன். ஓகேங்களா, இந்த ஒரு காணொலி மூலிமா சம்திங் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.